Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாவாகிய தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் ராஜாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், மகத்துவமானவைகளை எல்லாம் எங்களுக்காக செய்கிற தேவன் நீர் ஒருவராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து, என் பலனாகிய கர்த்தாவே, உமக்கு கீழ்ப்படிந்து, என் பலனாகிய கர்த்தாவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி வழி நடத்துகிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. ஓரி பாக்கரா தீரமா கரா தீரமானா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. இரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே, உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. ஓரி பாக்கரோ தியாந்தனம கதரபனா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, ஹalleluya hallelujah. ஓரி ஆந்துரம கரதிரமன கரோ. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எங்கள் ராஜாதி ராஜாவாகிய நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் தேவாதி தேவனாகிய நீர் பரிசுத்தர். அதிசயங்களின் ராஜாவாகிய கர்த்தர் பரிசுத்தர். வல்லமை உள்ளவர் பரிசுத்தர். மகிமையானவர் பரிசுத்தர். அதிசயமானவர் பரிசுத்தர். ஹalleluya hallelujah hallelujah. ரேபா கரவ் துரா மங்கா துரா திகாவா ஹரோ. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி 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 நன்றி. இரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி துதிகள் ஆண்டவரே. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே ஸ்தோத்திரங்கள். ஹalleluya. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத
நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. உறவுகள் மத்தியில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே
பிரீதியாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நம் மீது அதிகமான கிருபையையும் இரக்கத்தையும் அவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கோரேஸ் ராஜா இட்ட கட்டளையின்படி தேவனுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. அவனுக்கு பிறகு வந்த தரியு காலத்திலே அதை கட்ட முடியாதபடி யூதருக்கு இருந்த சத்துருக்கள் தடை பண்ணி போட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் இந்த தரியு ராஜாவுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்து, அவர் போய் அதாவது அங்க மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அறையை சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அறையை சோதித்த போது அங்கே ஒரு விசேஷமான ஒரு ரகசியமான காரியம் இருந்தது. தேவாலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும், அது கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று கோரேஸ் ராஜா எழுதிய அந்த நகல் அங்கே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கஸ்தர அறையை சோதித்த போது அவருக்கு அது தென்பட்டது. பிறகு அந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு கொண்டு வந்தது. அதை தான் தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டு வந்தோம். இப்பொழுது இன்றைக்கு நாம் புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது, அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் இன்னொரு வகையான உத்திரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பச்சை மரத்துக்கு எந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு எந்த பாடோ என்று. ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பட்ட மரங்கள். இயேசு கிறிஸ்து பச்சையான மரம். அந்த பச்சையான மரம் அப்படி என்றால் அது ஜீவன் உள்ளது என்று பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உத்திரமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை நாம் உணர முடியும். நேற்று அதிகாலையிலே நாம் பார்த்தோம், பிரயாணமாய் போய்கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று நாம் சிந்தித்தோம். இந்த உத்திரம் எந்தெந்த வீட்டிலே இருக்கிறதோ அந்தந்த வீட்டிலே ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். அப்படி இந்த மார்த்தாள் வீட்டிலே இயேசு கிறிஸ்து வந்தபோது அநேகரை தன் பாதத்தின் கீழாக உட்கார வைத்த மரியாள் இப்பொழுது முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது மார்த்தாள் வந்து பற்பல வேலைகளை செய்து, நான் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னோடு வேலை செய்ய என் சகோதரிக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எஸ், இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உத்திரம் மரியாளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இரவு நாம் உன்னத பாட்டிலிருந்து சிந்தித்தோம். இப்பொழுது ஒரு வித்தியாசமான முறையிலே காலையிலே என் ஆவியானவர் நிரப்பினார். பல காரியங்களை நான் எழுதி வைத்திருந்தாலும் இப்பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என் ஆவியிலே நான் ஏவப்படுகிறேன். நிச்சயமாக கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். லூக்கா சுவிசேஷம்
19ஆம் அதிகாரம் அங்கே தெளிவாக சகேயு என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில தெளிவாக அந்த காரியங்கள் திஷ்டாந்தங்களாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் நேற்று தினத்தில் உட்கார்ந்து இங்க ஆலயத்தில் வந்து சிந்தித்து கொண்டிருந்த போது அநேக காரியங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காண்டி அதை நான் வாசிக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் அவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்திலும் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. நல்லா கவனிங்க, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிற இவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான். அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு இயேசு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கிற இயேசு அவன் வீட்டிலே இல்லை, அவனிடத்திலே இல்லை, அவனுக்குள்ளே இல்லை. எல்லாம் இருக்கிறது. மாட மாளிகைகள் இருக்கிறது, கூட கோபுரங்கள் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, பொன்னும் பொருளும் வெள்ளியும் எக்கச்சக்கமா இருக்குது. ஆனா யார் இல்லை? இயேசு கிறிஸ்து இல்லை. கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, சுடக்களி நாய் உருட்டுற மாதிரி. சூடா களி செஞ்சு நாய்க்கு முன்னாடி போட்டா தானும் திங்காது, திங்கிறவங்களுக்கு என்ன பண்ணாது? ஆமா, தானும் சாப்பிட முடியாது. ஏன்னா அது சுட சுட இருக்குது. தானும் திங்காது, நாக்குல நக்கி பார்க்கும், நாக்கு சுட்டுடும், அடுத்ததையும் வந்து சாப்பிட விடாது. அந்த மாதிரி இவனுடைய ஆஸ்தி இருக்கிறது. தனக்கும் பிரயோஜனப்படல, தன்னை சூழ்ந்திருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனப்படல, யாருக்கும் பிரயோஜனப்படல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். பார்த்துக்கங்க, நமக்கு நாமே பிரயோஜனப்படுறதும் இல்லை, வீட்டில மனைவிக்கு பிரயோஜனமாயும் இல்லை, பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாயும் இல்லை,
பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் பிரயோஜனமா இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் சொல்லுவாங்க, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவோம் என்று ஒரு வாழ்க்கை. கர்த்தர் நம்மை அதற்காக அழைக்கவில்லை. இவன் ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிறான், அரசாங்கத்துல ஒரு நல்ல நிலையில இருக்கிறான், வரி வசூல் பண்றவங்களுக்கெல்லாம் தலைவன். அப்படி என்றால் ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரி வசூல் பண்ற தலையாரிகள் எல்லாருக்கும் தலைவன், ஆயக்காரருக்கு தலைவன். பொதுவா வரி வசூல் பண்றதெல்லாம் அந்த காலத்துல தெருவில் வீடு வீடா வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து வரி வாங்கிட்டு போவோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆன்லைன்லயே செலுத்துற அளவுக்கு வந்து விட்டது, இல்லைன்னா நகராட்சியில போய் செலுத்துற அளவுக்கு வந்து விட்டது. ஆனால் அந்த காலத்துல அந்த வரி வசூல் பண்ணும்போது ஒரு வீட்டுக்கு 200 ரூபான்னு வச்சுக்கிடுங்க, ஒரு வீட்டுக்கு 195 ரூபாய் வரின்னா நீ 200 ரூபாய் தாள் கொடுப்ப. அவன் சொல்லுவான், என்கிட்ட 5 ரூபாய் சில்லறை இல்லை, சில்லறை மாத்தி கொண்டு வான்னு. இப்போ நீங்க போய் சில்லறை மாத்தி கொண்டு வரணும்னா எப்படியும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகும். நான் இங்க சாந்தி நகர்ல இருக்கிற இயேசுவின் மனதிற்கு ஜப வீட்டில இருந்து போய் சில்லறை மாத்தின்னு வரணும்னா நான் எங்க போனோம், என்ன சொன்னுக்கு போகணும். எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகணும். இதுக்கு பால் மாறிக்கணும், 5 ரூபாய் தானே, தொலைஞ்சா போனா போகுது அப்படின்னு விட்டுட்டு போவாங்க. இப்படி 10 பேர் விட்டாங்கன்னா 50 ரூபாய், 100 பேர் விட்டாங்கன்னா 100 ரூபாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி டெய்லி 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, 30 நாளைக்கு 50,000 ரூபாய். சரியா? அப்ப ஒரு வருஷத்துக்கு 90, இப்படி ஒரு விசேஷமான 9,000 சில்லறை ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. இப்படி தொடர்ந்து சம்பாதிச்சு அதுல மாத்திரம் மற்றதெல்லாம் இருக்குது. நில அளவை செய்யறது, சர்டிபிகேட் கொடுக்கறது. ஆமா, எல்லா சர்டிபிகேட்டும் நம்ம போய் நேரம் என்ன பண்றோம், விஓ கிட்ட வாங்குறோம். விஓ கிட்ட கையெழுத்து வாங்கறதுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். இப்பெல்லாம் 100 200 வாங்கறது இல்லை, 500 ரூபாய் வாங்குறாங்க. ஆனா அரசாங்கத்துக்கு தெரியும், ஆனா அவங்கள அந்த வேலையில தான் வச்சிருக்கிறாங்க. இப்படி அங்கிருந்து வேற தலைமையான இடத்துக்கு போகணும், தாசில்தார் கிட்ட போய் கையெழுத்து வாங்கினா அங்க 1000 ரூபாய் கம்மி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கினா அங்க எப்படின்னு தெரியல, இது வரைக்கும் நான் போய் கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கினது இல்லை. எல்லா இடத்திலும் பாட்டம் டு டாப், டாப் டு பாட்டம், கையூட்டு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படி சம்பாதிச்சு அவனுக்கு பேர் பாருங்க, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானமாயிருந்த சகேயு என்னப்பட்ட மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சகேயு என்னப்பட்ட இந்த மனுஷன் பெரிய ஐஸ்வர்யவனாயிருந்தான். இதுல எப்படி அவன் கையூட்டெல்லாம் வாங்கி இருக்கிறான்னு தெரியுதுன்னா, 8வது வசனத்துல 6-7 வாசிக்கும் போது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இப்போ முறுமுறுக்கிறாங்க. யார? இயேசு இல்லை, சகேயுவை நினைச்சு என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. நம்ம கூட காசு கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்தோம்னா 500 ரூபாய் வச்சுக்கிறீங்களா, அப்பதான் அந்த ஆள் என்ன பண்ணுவான், அந்த சாருன்னு வராது, அந்த ஆளு ஆமா கையெழுத்து போடுவான். அவன் 500 ரூபாய் கம்பி என்ன பண்ண மாட்டான், வாங்க மாட்டான். அப்படின்னு அவன் இவன் வாடா போடா. அப்ப அவனுடைய படிப்பும் மரியாதை கெட்டு போகுது, அவன் பதவிக்குள்ள மரியாதையும் கெட்டு போவது. அவனுக்கு பயந்துகிட்டு வெளியே பார்க்கறதுக்கு எதிரில் பயந்துகிட்டு இருந்த போனாலும்
உள்ளுக்குள்ள என்ன பண்றான்? அவனை முறுமுறுக்கிறோம். சரியா? அவன் செய்யற காரியங்கள் நம்மளை சங்கடப்படுத்துகிறது. இதுல இருந்துதான் தெரிகிறது. ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி, பாவியான மனுஷனிடத்திலே தங்க போறாரு. எவ்வளோ யோகியர்கள் இங்க இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லவங்க இங்க இருக்கிறாங்க, நீதிமான்கள் இங்க இருக்கிறாங்க, ஏன் அவரை நம்புறவங்களே இங்க இருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கெல்லாம் போகாம போய் இந்த பாவியான மனுஷன், சரியா தமிழ்ல சொல்லணும்னா இந்த கைசாடை வீட்டுல தங்க போறாரு. யார் வீட்டுல? இந்த கைசாடை வீட்டுல தங்க போறாரு. சச்ச, எவ்வளவு மகிமையான ஆண்டவர் அவரு. செத்தவங்களை உயிரோடு எழுப்புறாரு, வியாதிஸ்தர்ல தொட்டு சுகமாக்குறாரு, பேய்கள்லாம் அலருது. இப்படிப்பட்ட ஒரு கனத்துக்குரிய மனுஷன், கௌரவத்துக்குரிய மனுஷன், மேன்மையான ஒரு மனுஷன் போய் யார் வீட்டுல தங்க போறாரு அப்படின்னு முறுமுறுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட பாருங்க, ஒருத்தர் நமக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறாருன்னா நம்ம வாய் சும்மாவா இருக்குது? ஊர்வாயை மூடிடலாம், உலவாய மூடலாம், ஆனா ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. கொதிக்கிற உலையில அனல் குறைச்சிட்டு மேல தட்டு வச்சிட்டீங்கன்னா அந்த குதன்ற சவுண்ட் என்ன பண்ணாது? பெருசா வராது, மேலகிற தட்டும் ஆடாது. ஆனா ஊர்வாய் அப்படி கிடையாது. ஆளுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு சொன்னாங்கன்னா, ஒருத்தர் ஒண்ணு சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட போகும்போது இவங்க காதுல கேட்டதை அவங்க கிட்ட சொல்லும் போது கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு, கை, காலு எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு முழு உருவமா கொண்டு போய் சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அக்கா, தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி யாருக்கிட்டையும் என்ன பண்ணாதீங்க, சொல்லிக்காதீங்க. அப்படின்னா நீ சொல்லிக்கோ, நான் சொன்ன மாதிரி சொல்லிக்காதீங்க. இது சொல்றதுல கூட இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றத ஒரு நேர்மை இருக்கும். அந்த நேர்மை எப்படின்னா, நான் சொல்லல, அந்த அக்கா சொன்னாங்க. இப்படி சொல்லி 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 பிரச்சனைய பூதாகாரமாக்குற ஒரு காரியம் மனுஷரத்துல உண்டு. ஆனா இங்க பாருங்க, இவன் அநியாயக்காரன்றத அந்த வசனத்தின் வழியாய் தெரிகிறது. அவன் அறிக்கை பண்றதுலே தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அறிக்கை பண்றான் பாருங்க. சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எவனிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 2 எத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். எத்தனையா? 4 எத்தனையா? ஒரு 10 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கியிருந்தா இப்ப நான் எப்படி கொடுக்கிறேன்? 40,000 ரூபாயா திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்ன அறிக்கையிலிருந்து தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எவ்வளவு நீதிமான் என்று. ஆனாலும் அவனுக்கு பேர் என்னங்க? ஆபிரகாமுடைய குமாரன். அவனுக்கு பேர் என்ன? ஆபிரகாமுடைய குமாரன். நான் சொல்ல, வசனம் சொல்லுது, இயேசு சொல்ற. ஆகவே இந்த ஆயக்காரன் யாருடைய குமாரன் என்று தெரிகிறது? ஆபிரகாமுடைய குமாரன் என்று தெரிகிறது. அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் எதை விட்டு விலகணுமா? சொல்லுங்க. அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று பைபிள் சொல்லு. ஆமென், அல்லேலூயா. அநியாயத்தை விட்டு விலகணுமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னாவே எதை விட்டு விலகணும்? அநியாயத்தை விட்டு விலகணும், அக்கிரமத்தை விட்டு விலகணும், ரொம்ப தூரம் விலகணும். ஆகவேதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றார்,
வாசிக்கலாம். 1-2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பால்யத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பால்யத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவளும் அநியாயத்தை விட்டு விலக கடவர். ஆனா நம்ம அதெல்லாம் விடுறதில்லை. ஆனா கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் எவ்வளவு துக்கப்படுவார் பாருங்க. உங்களுடைய பாவங்களே மறுபடியும் அவரை திரும்ப திரும்ப சிலுவையில ஆணி அடிக்கிறது என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம். ஆகவே இந்த சகேயு எப்படி அவனுக்குள்ள இந்த மாற்றம் வந்தது? நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானார் நான் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்க முறுமுறுத்தாங்க. பாவியான மனுஷன் முறுமுறுத்த உடனே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 41 பேர் இறந்து போனாங்க. அதுல 2 பேரு சுப்ரீம் கோர்ட்ல நாங்க சிபிஐ வேணும்னு கேட்கலன்னு சொல்லி அவங்க மீடியாவுக்கு முன்னால உண்மையை சொன்னதுனால அந்த 2 பேருக்கும் கொடுக்காம நிறுத்திட்டேன். அந்த 2 பேரும் யாருங்க? தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள். ஒருத்தர் எஸ்சி, ஒருத்தர் எஸ்டி. பாருங்க, கொடுக்கல. மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க 20 லட்சம். யாருக்கு கொடுக்கல? இந்த 2 பேருக்கும் கொடுக்கல. நேற்று மீடியாவில கிழிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உண்மைய சொன்னா ஒன்னும் கிடைக்காது. ஒரு அம்மா சொல்லுதுங்க, என் புள்ள போனா பரவாயில்ல, நீ மறுபடியும் வரணும் ஐயா. அப்போ அந்த புள்ள எப்படி இருந்திருப்பான்? துன்மார்கனா இருந்திருப்பான். ஏதோ செத்து தொலைஞ்சான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரை வாங்கினான். இப்ப செத்து தொலைஞ்சான். அவன் சாவு நமக்கு 20,000 ரூபாய் கொண்டு வந்திருக்குது, அது போதும்னு சொல்லி அந்த அம்மா திருப்தியா சந்தோஷமா சொல்றாங்க. இன்னொரு நல்ல நடுத்தரமான ஏஜ், ஒரு 30-35 வயசு இருக்கும். புள்ள செத்து போயிட்டான். என் பிள்ளைய நான் தியாகம் பண்ணி இருக்கிறேன். என் பிள்ளை நிமித்தமா அவர் நம்ம கிட்ட பார்க்க முடிஞ்சது. நான் கடவுளா அவரு பார்க்க முடிஞ்சது. எவ்வளவு அநியாயம் பாருங்க. என் புள்ள போனாலும் பரவாயில்லை, அவரை பார்த்தோம். அவர் வந்தாருன்னா என் புள்ள போட்டோ வச்சு குடும்பமா போட்டோ எடுத்துக்குவோம். போன புள்ள வருவானா? இன்னொருத்தி சொல்றா, நான் மறுபடியும் இன்னொரு பிள்ளையை பெத்துக்குவேன். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. பணத்துக்காக தன்னுடைய பாசத்தை அடகு வச்சுட்டு எவ்வளவு அநியாயம். இப்படிப்பட்ட அநியாயங்களை விட்டு வாலிபர்கள் மனம் திரும்பணும்.
ஒரு நடிகனுக்கு பின்னால ஓடி நாசமாகிற, ஒரு கட்சி தலைவனுக்கு பின்னால ஓடி நாசமாகிற வாலிபர்கள் மனம் திரும்பல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயா லட்சக்கணக்கான ரூபாயை ஒரு கட்சிக்கு செலவு பண்ணி இருக்கிறார். அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு வார்டு மெம்பரா கூட நிக்கிறதுக்கு என்ன கொடுக்கல, இடம் கொடுக்கல. இதுதாங்க உலகம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரங்களை விரித்து அழைக்கிறார். வா, உனக்காக நான் பட்ட பாடுகளை பார், உனக்காக நான் அடைந்த கஷ்டங்களை பார். வா, நான் உன்னை ரட்சித்து 20 லட்சம் இல்ல, பல லட்சங்கள் சம்பாதிக்கிறதற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து இந்த தேசத்துல உன்னை உயர்ந்த நிலையில வைப்பதற்கு என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொல்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷருக்கு பின்னால ஓடுறத நிறுத்தணும். இந்த சகையை ஓடி 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 அழுத்து போயிட்டான். அப்பதான் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஆசைப்படுகிறார். அவன் பாருங்க, இயேசுவும் சரியா இந்த ஆபிரகாமின் குமாரனை சந்திக்கிறதற்கு காட்டத்தி மரத்தை கீழே வந்து நின்னு சகையுவே இறங்கிவான்னு சொல்லல, சீக்கிரமாய் இறங்கிவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமதம் செய்யாதே, சீக்கிரமாய் இறங்கிவா. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே வீட்டுல உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து யோசித்தேன். 82 ஏப்ரல் 25 நான் சூசைட் பண்ணி செத்து போயிருந்தேன்னா அவ்வளவு நஷ்டமா இருந்திருக்கு. அது கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்க, 16 நாள்ல 40 நாள்ல மறந்துடுவாங்க. தூக்கி புதைச்சிட்டாங்கன்னா இல்ல எரிச்சிட்டாங்கன்னா மறந்துடுவாங்க. நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், என் கண்கள் நிரம்புது. ஆண்டவர் என்னை ரட்சித்து எவ்வளோ பேருக்கு என்ன பயன்படுத்தி இருக்கிறார். எந்த ஊர்ல எல்லாருக்கும் சாவு வருது, நல்லவெல்லாம் சாவறான், இவனுக்கு சாவு வரலையேன்னு பேசினேன். அவங்க வாய்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லுது, மா இந்திருடு మంచోడப்பா, எங்க இந்திரன் நல்லவன்பா, మంచోడப்பா, వాడు మొక్కే దేవుడు సత్యమైన దేవుడు. మనం ఎందుకు அப்படின்னா அவன் கும்பிடுற கடவுள் சத்தியமான கடவுள். நம்மளும் இருக்கிறோமே பாருங்க. என்னை நிந்தித்த நாவுகள், என்னை ஏசின வாய்கள், என்னை கண்டாவே கதவு சாத்திக்கிற பொம்பளைங்க இப்ப என்ன சொல்றாங்க, கூப்பிடுறாங்க, அராப்பா మా ఇంట్లో కాఫీ తాగుబా அப்படின்னு அர்த்தம். வாபா எங்க வீட்டுல என்ன குடி, காபி குடிச்சிட்டு போப்பா, உன்னை பார்க்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஒரு ஆண்டி அத்தை, என்னோட சின்ன வயசு தான் அத்தை, எனக்கு முறை அது சொல்லுது, கிளீனா சொல்லுது, వీడినిగా నీ కట్టుకొని ఉండాలా, ఆ దొంగ నా కొడుకుని కట్టుకొని నాశనం అయిపోయినాను அப்படின்னு எங்க அத்தை பொண்ணு. அப்படின்னு அர்த்தம், இவரை தான் நான் கட்டி இருக்கணும், அந்த கேடு கட்ட திட்டு பையனை கட்டிக்கின்னு நாசமா போயிட்டேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுது. என்னை பார்த்து ஓடும் பயந்து, ஆனா நின்னு சொல்லுது, என் மனைவி கிட்டயே சொல்லுது, செல்வியே எங்க மாமாவை தான் நான் கட்டி இருக்கணும் செல்வியே அப்படின்னு. எப்பா நம்ம நல்ல நிலையில இருக்கிறத பார்த்து தாங்க உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சரியா கவனிக்கணும், சிந்திக்கணும். நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் உலகம் நம்மை ஏசும், நிந்திக்கும், கேவலமாக பேசும். இயேசு நம்மோடு இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக நம்மை மேன்மையாக வைப்பார். என்னோட சேர்ந்து ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, நான் 24 மணி நேரம் சொல்லுவேன், 365 நாளும் சொல்லுவேன். எப்படி? என் இயேசு என் வாழ்க்கையில் வந்ததினாலே எனக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன்.
என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். பார்க்கிற இடங்கள்ல எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். பல சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். போகிற இடத்திலெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். மக்களால் ஆசீர்வாதத்தை பெறுகிறேன். மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிற நாவாக, கைகளாக தேவன் மாற்றி இருக்கிறார். இதுதான் ரட்சணிய சந்தோஷம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யாரிடத்திலாகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானா நாளத்தனையாய் திருப்பி தருகிறேன். அவன் ரட்சிக்கப்படல, ஆனா ஆபிரகாமின் குமாரனா இருந்தான். அப்படின்னா அவன் பெயர் கிறிஸ்தவனா இருந்தான், ஊரடிச்சு வலையில போடுறவனா இருந்தான். நான் ரட்சிக்கப்பட்டவன் ஊரடிச்சு வலையில போட மாட்டான், ஏமாத்த மாட்டான், வஞ்சிக்க மாட்டான், அநியாயத்தை செய்ய மாட்டான். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கே ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நம் வீட்டிலே உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அதுதான் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழாக வைக்காமல், கட்டிலின் கீழாக வைக்காமல், வீட்டின் ஒரு மூலையிலே வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அது வீட்டில் இருக்கிற யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். நல்லா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நேற்று உட்கார்ந்து யோசித்தேன், நம்ம ஒரு நடிகன் பின்னாலே போய், ஒரு நடிகை பின்னாலே போய் மிதிப்பட்டு செத்து போயிருந்தா ரட்சிக்கப்படாம யாருக்கு பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்டவன் மனுஷருக்கு பின்னாடி போக மாட்டான், மனுஷருடைய கைகளை சார்ந்திருக்க மாட்டான். ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்ட குடும்பம் உழைப்பாங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை பெற்றுக்கொண்டு உழைப்பார்கள், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பார்கள். அவனுடைய தீய பழக்கங்கள் அவனை விட்டு ஓடும். தீய பழக்கம் இருக்கிறப்ப எவ்வளவு செலவாகும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த செலவு, அந்த வீண் செலவுகள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரட்சகராகிய உத்திரம், பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்க உத்திரமாக வந்த இயேசு இப்பொழுது மெய்யான நிஜமான ஆபிரகாமின் குமாரனாக உலகத்தார் நடுவில் ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இணைக்கிறார். எதை வச்சு இணைக்கிறார்? என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன் என்று சொன்னானே, பாவியான மனுஷனிடத்துல தங்க போகிறார் என்று சொன்ன வாய்கள் எல்லாம் இப்பொழுது அடைத்து கொண்டது, அடைபட்டு போனது. அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால, முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு முன்னால அவன் செய்த அறிக்கை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான். அறிக்கை செஞ்சுக்கினே இருக்கிறவன் இல்லை, விட்டு விடுகிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகேயு அந்த சொன்ன அறிக்கையை கேட்ட உடனே பாவியான மனுஷன்னு சொன்ன முறுமுறுத்தவங்க அடுத்து முறுமுறுக்கல. அடுத்த வசனத்துல பாருங்க, இயேசு அந்த வீட்டில கால் வைத்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லல, இவன் நீதிமானாகிய, விசுவாசிகளுக்கு தகப்பனாகிய, தீர்க்கதரிசியாகிய, தேவனுக்கு பயந்தவனாகிய ஆபிரகாமுடைய குமாரனாக மாறிவிட்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமானாகிய ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம், பரிசுத்தவானாகிய ஆபிரகாம், தீர்க்கதரிசியாகிய ஆபிரகாம். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார்,
உனக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை நான் வைக்க மாட்டேன், உனக்கு சொல்லுவேன், சோதோம் குமாரா அழிக்கும்படிக்கு நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவனை சிநேகிதனாக பார்த்தான். தேவனுக்கு சிநேகிதனாக இருந்த ஆபிரகாமுடைய குமாரனாக மனம் திரும்பிய, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்ட, நீதியை நியாயத்தை செய்ய தன்னை அர்ப்பணித்த இந்த சகேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்ப இந்த வீடு தேவனுடைய வீடு. பெத்தேல், ஏல் பெத்தேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆபிரகாமின் குமாரனாக சகேயு மாறினது போல மாற வேண்டும். ஆபிரகாமின் குமாரனாக சகேயு மாற்றப்பட்டதுடைய நோக்கம் என்ன? அந்த உத்திரம், ரட்சகர் என்ற உத்திரம், பரிசுத்தர் என்கிற உத்திரம், அந்த தூலம். எஸ், ஜனங்கள் நடுவில், ஜனங்கள் தன்னை நிந்தித்த ஜனங்களுக்கும் தன் வீட்டுக்கும் ஒரு பாலமாக, ஒரு உத்திரமாக சகேயுவின் வீடு கட்டப்படுகிறது. நீதியினால் கட்டப்படுகிறது, நேர்மையினால் கட்டப்படுகிறது, பரிசுத்தத்தினால் கட்டப்படுகிறது, விசுவாசத்தினால் கட்டப்படுகிறது, மகிமையாக கட்டப்படுகிறது. இந்த வீடு கர்த்தருடைய வீடு. நம்முடைய வீடும் கர்த்தருடைய வீடா மாறும். நம்முடைய வீடுகளிலே நாடகங்கள் ஓடுவதை நிறுத்த வேண்டும். நம்முடைய வீடுகளிலே நாம் வீணானவைகளை பார்க்கிறதை நிறுத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவைகளை, கர்த்தருக்கு பிரியமானவைகளை, கர்த்தருக்கு உகந்தவைகளை நம்ம வீட்டில இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்களாக நான் மாறணும், நாங்க மாறணும், நம்ம மாறணும். சொல்லுங்க, நான் மாறணும், நாங்க மாறணும், நம்ம குடும்பங்கள் மாறணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளையில நமக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். 10வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நாம் இழந்த சமாதானத்தை, நாம் இழந்த நிம்மதியை, நாம் இழந்த தேவனோடு இருந்த உறவை, நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதான கிருபை அளிக்கிற தேவன் நம் நடுவிலே வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வலது கரத்தை தலைமையில வைத்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் எவ்வளவு ஐசுவரியவான் என்று சொல்லுவதை விட, ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று சொல்லுவதை விட, ஆண்டவரே நான் எவ்வளவு ஆயிரங்கள் லட்சங்கள் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லுவதை விட, நான் இயேசு கிறிஸ்து என்கிற உத்திரத்தை என் வீட்டில வைத்திருக்கிறேன், ரட்சகரை வைத்திருக்கிறேன். என் வீடு நான் ரட்சிக்கப்பட்ட வீடு, நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு, நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட வீடு என்கிற ஒரு தைரியம் அனுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் நீதிமானாகிய ஆபிரகாமின் குமாரர்களாக, ஓ பரிசுத்தவானாகிய ஆபிரகாமின் குமாரர்களாக நாங்களும் ஆண்டவரே விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் குமாரர்களாக, ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அநியாயத்தை விட்டு விலகின ஆபிரகாமுடைய குமாரர்களாக விளங்க கிருபையை இந்த காலை வேளை கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அதற்கான ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளை வைப்பீராக. பால்யத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி கண்களின் ஆசை, பெண்களின் ஆசை, மண்ணின் ஆசை, எல்லா ஆசைகளையும் துறந்து கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்து கிறிஸ்துவுக்காக மாத்திரம் வாழ்ந்து இந்த தேசத்திலே என் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு, என் வீடு மனம் திரும்பின வீடு, என் வீடு கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற வீடாய் விளங்கும்படிக்கு இந்த கிருபையை நான் கேட்கிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். இப்பொழுதும் தகப்பனே சொல்லுங்க, நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் ஏமாத்தி வாங்கினர் இருக்குமானால் அவைகளை திரும்ப செலுத்தி விடுகிறேன். ஆண்டவரே, நான் யாரிடத்தில் ஆகிலும் யாரையாகிலும் வஞ்சித்திருந்தால் ஏழைகள் பாதியை நான் தருகிறேன். ஆண்டவர் கிருபை தாரும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர், என் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக,
நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக, நம்முடைய சபை ரட்சிக்கப்பட்ட சபையாக விளங்கும்படிக்கு நம்முடைய ரட்சணிய கொம்பாகிய இயேசு கிறிஸ்து, ரட்சணிய தூலமாகிய இயேசு கிறிஸ்து, பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கிற உத்திரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என் வீட்டை இணைப்பீராக, என் உறவுகளை இணைப்பீராக. என் மாமியார் வீட்டுக்கு நீர் ஆண்டவரே, எனக்கும் என் மாமியார் வீட்டுக்கும் நீர் ஒரு உத்திரமாக, என் உறவுகள் வீடுகளுக்கு இணைக்கிற ஒரு உத்திரமாக இருப்பீராக. என்னை பலப்படுத்தும் ஆண்டவர், என் கூடவே இரும் ஓ இயேசுவே. தெரியாத யாருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாடு பாடு. ஓ இயேசுவே முடியாது. ஆமென். பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விக்டோரியா மேடம் எப்படி பாடுவோம் பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடுறவங்க ஒருத்தர் கூட இணையலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம கூடவே இருக்கணும் இயேசு. இந்த ஒரு நிலை நமக்குள்ள, நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பங்கள்ல நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? உற்சாகமா சொல்லுவோமா? மகிழ்ச்சியோடு சொல்லுவோமா? சந்தோஷமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், பெரியவராய், அதிசயமானவராய் இருக்கிறபடியினால் நம் தேவனாகிய கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? உற்சாகமா சொல்லாமா? ஹல்லேலூயா. கபா கரா தரா தரா பாலரா கபா கரா தரா லரபா. எஸ், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நமக்கு எத்தனையோ நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும், கிருபைகள் வரும். ஆகவே யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவாய் நம் நடுவில் இருக்கிறாரோ அவ்வளவாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக, இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நம்முடைய குடும்ப தலைவர்கள் மேலே, தலைவிகள் மேலே தேவன் இறக்கும்படியாக தேவைப்பட்ட ஒருவர் ஜெபிக்கல். ஸ்தோத்திரமே சப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 20ஆவது நாள் மாசம் கூட சப்பா எங்களோடு ஆண்டவரே சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடைப்பட்ட ஆண்டவரே உங்களுடைய வசனத்திற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த நாள்ல கூட சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க சக்கைய வீட்டிற்கு ஆண்டவரே சப்பா போகும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவனுக்குள்ளாக ஆண்டவரே சப்பா ரட்சிப்பு வந்தது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ரட்சிப்புகள் இருந்தும் ஆண்டவரே சப்பா நாங்கள் ஒரு மாய்மானமான வாழ்க்கை ஆண்டவரே சப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா. இந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரே சப்பா எங்களுடைய சபை ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் என்னையும் ஆண்டவரே சப்பா குடும்ப தலைவர்கள், தலைவிகள் ஆண்டவரே சப்பா வாலிபர்களே நீங்க ஆண்டவரே சப்பா முழுவதுமான ஒரு ரட்சிப்பை ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க வரும்போது அதுல ஒரு ஆண்டவரே சப்பா ஒரு கரை திரையும் இருக்காது கர்த்தாவே. அந்த முழுமையான ரட்சிப்பை ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தரும்படியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையினால நாங்க ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்வதை விட கர்த்தாவே எப்படி சக்கேயு ஆண்டவரே நீங்க கால் எடுத்து வைத்த உடனே ஆண்டவரே அவருக்குள்ளான ஒரு மாற்றம் ஆண்டவரே, தனக்குள்ளான ஆஸ்தியை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏழைகள்
எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று சொன்னாங்களே ராஜா, அதே போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இசப்பா விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட உண்மை ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம். உமக்குள்ள ஆசீர்வாதங்களை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும் அதை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறவர்களாகவும் எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் பிரயோஜனமா இருக்கிறவர்களாகவும் ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே சப்பா மாற்றி தரும்படியாய் கூட செபிக்கிற ராஜா. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்குள்ளாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ளான இருக்கிற ஆண்டவரே சப்பா எல்லா ஐஸ்வர்யங்களும் ஆண்டவரே சப்பா என் சபையில் இருக்க குடும்ப தலைவர்கள் தலைவிகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆண்டவரே அதற்கேற்ற பாத்திரவான்களாய் ஆண்டவரே சப்பா நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க மாற்றி கொடுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றிலிருந்து ஆண்டவரே ஒரு மாற்றங்களை ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிற ராஜா. ஆண்டவரை எப்படி சக்கையுக்குள்ளாக ஆண்டவரே சப்பா நீங்க சொன்னீங்களோ இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்று ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே நீர் எங்களை குறித்து ஆண்டவரை சாட்சி சொல்லுகிறவர் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளாக ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் நீங்க மாற்றி கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிற ராஜா. நீங்க அப்படியே செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்தியாவிலே வருகிற நாட்கள் நடக்க போகிற எலெக்ஷன்கள்ல உயிர் பலி ஆகக்கூடாது, பிராண சேதங்கள் நடக்கக்கூடாது, போக்குவரத்து அதாவது அநேகருடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஜாதி சண்டை வந்துச்சுன்னா அங்க யார் கார் வருது யார் கார் போறதுன்னு தெரியாது, கொளுத்துவாங்க. இப்படிப்பட்டதான அக்கிரமம் எல்லாம் மாற வேண்டும், அநியாயம் எல்லாம் மாற வேண்டும். நாட்டில ஒரு அமைதி நிலவ வேண்டும், சமாதானம் வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பாவங்களை விட்டு என்னிடத்திலே திரும்பினால் அவர்களுக்கு சேமத்தை அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் மக்களுக்கு சேமத்தை கொண்டு வருகிற ஜனங்களாக, மக்களுக்கு ஆரோக்கியமான மக்களாய் இருக்க இந்த எலெக்ஷன் நிமித்தமாய் யாரோ ஜெயிக்கிறான், யாரோ போய் உட்கார்ந்துக்க போறான், யாரோ சம்பாதிக்க போகிறான். ஆனா எலெக்ஷன் சமாதானமா நடக்கணும். எந்த மாநிலத்தில நடந்தாலும் இந்த எலெக்ஷன் சமாதானமா நடக்கணும். அதே போலவே உலக நாடுகளிலே யுத்தங்களும் சண்டைகளும் ஓய வேண்டும். எந்த அளவுக்கு யுத்தங்கள் பெருகுகிறதோ அந்த அளவுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டு விலைவாசிகள் கூடி போகும். இந்த நிலையெல்லாம் கர்த்தர் உலக நாடுகள்ல மாற்றும்படிக்கு சாகிறது தலைவர்கள் அல்ல, சாகிறது முன்னாடி நிற்கிற போர் வீரர்களும் அவர்கள் வாழ்கிற பகுதியிலே இருக்கிற குடும்பங்களும் சிறு பிள்ளைகளும் தான். எந்த தலைவனும் பாதுகாப்பாக இருக்கிறான், Z+Y+ என்று பாதுகாப்போடு இருக்கிறான். அவன்லாம் செத்த பிறகுதான் எமஞ்சாவான். அதனால ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எல்லா நாடுகள் மேலும் வரி விதித்த ட்ரம்புக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரணும். அவர் ரட்சிக்கப்பட்டவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க, சந்தேகமா இருக்கு. ஆண்டவர் ஒரு பெரிய மாறுதல் தேசத்திலே கொண்டு வர வேண்டும். சமாதானம், எலெக்ஷன்லாம் சமாதானமாய் நடக்கணும். ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது. அதற்காக செபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஒருவர் செபிக்கலாம். நன்றியோடு சோதரிகிற ராஜா, துதிக்கிற ஆண்டவரே, அருமையான கால வேலைக்காக நன்றி. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கோடான கோடி சோதனை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில கூட கர்த்தர் தாமே வர 2026 எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த எலெக்ஷன்ல எத்தனை குளறுபடிகள், எவ்வளவு கேடுகள் ஆண்டவர் அப்படியே பாக்ஸ் அம்மாத்துவானுங்க பணத்தை வாங்கிட்டு. அதனால எந்த குளறுபடியும் இல்லாதபடிக்கு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரை. அதனால இந்த எலெக்ஷன்ல யார் எந்த குளறுபடியும் நான் வந்தனும் நீ வந்தனும் அதுல இப்படிலாம் வராதபடிக்கு தங்க ஜனங்களுடைய ஓட்டு நியாயமாய் போக ஆண்டவரே, ஓட்டு போடுகிற ஜனங்களுடைய காரியங்கள் ஒழுங்காய் நடக்க ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானவர்களை
நீர் அந்த இடத்திலே வைத்து இந்திய தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு எலெக்ஷன் அதிகாரிகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. பணம் பணம் பணம்னு சொல்லி அதற்கு பின்னால் ஓடி தன்னுடைய பொறுப்பை விட்டு விலகுகிற எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன்ல ஒர்க் பண்ற ஆபீசர்ஸ் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா கத்தாவி ஏரியாவுல ஓட்டு போடும்போது கூட ஆண்டவரே சோத்திரங்கத்தா அடியாளுக்கு தெரியும் ஆண்டவரே, இவ்வளவு காசு தரேன் இவ்வளவு காசு தரேன் ஓட்டு போடுங்க நேரடியாவே வந்து பேசுவானுங்க. அதனால என் தேவனால் ஜனங்களை கத்தாவை திருத்த வேண்டுமோ, நாங்க ஒரு ஓட்டு எங்களுக்கு யாரு விருப்பமோ அதை போடுவோண்டு ஆண்டவரை ஓட்டு போட ஜனங்களை முதல்ல ஆண்டவரே கத்த பணத்துக்காக ஆண்டவரை எல்லா இடத்துலயும் மறைமலைகள் எல்லா பகுதியிலும் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற காரியங்கள்லாம் விட்டுட்டு ஆண்டவரே கத்த தாமே நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்து இந்திய தேசத்தை நீ பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு உலகம் எங்கிலும் ஆண்டவர் எங்கு பார்த்தாலும் சண்டை ஆண்டவரே. நைஜீரியாவில் 1,00,000க்கு மேலான கிறிஸ்தவர்களை கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாய் கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே ஜனத்துக்கு விரோத ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் என்று கர்த்தாவே கடைசி காலத்துல இருக்கும் என்று வேதவசனம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே ஜனங்கள் மடிந்து குழந்தைகள் தகப்பனை இழந்து தாயை இழந்து வீடுகளை இழந்து பயங்கரமான போராட்டத்துல உலக நாடுகள் இருக்குது. இந்த அமெரிக்கா காசா ஆனா இப்படி எல்லாம் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்தையும் ஓய பண்ணி இந்த நாள்ல கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை நீர் மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ வேற எவராலும் யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகத்தின் ஆண்டவரே ரட்சகர் நீர் ஆண்டவரே கர்த்தா. இந்த உலகத்தின் ஞானமாய் கர்த்தாவே வார்த்தையினாலே படைத்த தேவனாய கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்கள் தேசம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படும், எங்கள் உலக நாடுகள் ஆசீர்வதிக்கப்படும். சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாங்கள் உடைய சமூகத்திலே தினமும் ஜெபிக்கிறோம் தேசத்துக்காக. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு நல்லதொரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுங்க. எலெக்ஷன்ல நல்லதொரு ஆண்டவரே ஆட்சியை கொடுத்து ஆண்டவரை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் நடக்கிற எந்த காரியங்களும் இல்லாதபடிக்கு ஒரு ஆட்சி எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே கர்த்ததாமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் நன்மையை தான் செய்கிறார்கள், அவர்களை ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க கேட்கிறவன் எழுமணும் ஆண்டவரே. முதலமைச்சர்கள் ஆண்டவரே அப்படியா முதலமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆண்டவரே வார்டு மெம்பர்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தாவை ரட்சித்து எப்படியோ இருந்தவன் ஆட்சிக்கு வந்தவன பெரிய கோடீஸ்வரன் மாதிரி இருக்கிறான். அதனால ஜனங்களுக்கு எதுவும் செய்யறது இல்லை. இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ரட்சி நல்ல ஆட்சியை கொடுங்க ஆண்டவரே. உலகத்திலே நல்லதோட சமாதானத்தை சண்டை சச்சரவு இல்லாதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களை குறித்து ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு நல்ல அவங்க என்ன செய்யறாங்க ஜெபிக்கிறாங்க அப்படி ஒரு நல்ல எண்ணத்தை சாட்சியாய் கிறிஸ்தவர்களை ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே கொடுக்கிறோம். வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். பெங்களூர்ல ஒரு தம்பி, ஒரு 8 வயசு பையன், ஏதோ ஒரு பலவீனமா அதனால கோமா ஸ்டேஜில் இருக்கிறான். அவனுக்கு 6 மாசம் ஆகுமா ரெக்கவரி ஆகிறதுக்கு. இந்த வியாதி பேரு சொன்னாங்க, எனக்கு அது புரியல. அதுல இருந்து அந்த தம்பி சாமுவேல் அவன் பேரு தெரியல சிஸ்டர், ஏதோ சொன்னாங்க டிவன்சியான்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுல இருந்து விடுதலை ஆகணும். அதுல இருந்து அந்த கிருமியும் பாதிக்கப்பட்டவங்க ஒண்ணு கோமாலேயே இருப்பாங்களாம், இல்ல இறந்துருவாங்களாம். ஆனா நேற்றைக்கு நம்ம ஜெபிச்சோம், அவன் தலை அசைக்கிறான்னு சொன்னாங்க. ஆண்டவர் மாற்றங்களை செய்யணும். அதற்காக நாம் அந்த பிள்ளையுடைய சுகத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம் சோத்திரம். ஒரு ECI பாஸ்டர் பொன்ராஜன் பேரு, அவருடைய மருமகன் பரத், அவருக்கு ஏதோ சிறுநீரக கோளாறு இன்ஃபெக்ஷன் சொல்லி ரொம்ப பாதிக்கப்பட்டு எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. பரவாயில்லன்னு சொல்றாங்க. அவர் நமக்கு ரொம்ப வேண்டிய நண்பர். அந்த பரத் என்றவனுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் அனுபவம். சோத்திரம். நம்மிடத்துல ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டவர்களுக்காக, ஜபிக்க மாட்டாரா பாஸ்டர்னு எதிர்பார்க்கிற எல்லாருக்கும் இந்த நாளிலே கர்த்தரோட இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும்படி
நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம் சோதரம் சோதரம் சோதரம். சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாகவும், சிறு பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள்ல எந்த நோய் தொற்றும் ஏற்படாமல் பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்க, பெற்றோர்களுக்கும் எந்த நோய் தொற்று ஏற்படாமல் பலனா இருக்க, ஊழியக்காரர்கள் நல்ல பலத்தோடு இருக்க, மருத்துவமனையில் சிக்காய் படுத்திருக்கிற ஊழியக்காரர்கள் சுகம் பெற கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம் சோதரம் சோதரம் சோதரம். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக உயிர்ப்பிக்கப்பட்டு எழும்பி ஜொலிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த சந்ததி பரவாயில்லை, இப்ப வர்ற வாலிபர் சந்ததி பயமா இருக்குது. கர்த்தர் மாற்றங்களை செய்யணும். ஒருவேளை தனியா கூப்பிட்டு பேசினாலும் அவன் நண்பர்கிட்ட போய் எங்க பாஸ்டர் இப்படி எல்லாம் என்ன பேசுறாருன்னு சொல்றான். அவன் நேரா கிரிக்கெட் மட்டும் எடுத்து வந்து ஒரு பாஸ்டர் ஈரோடுல அடிச்சு அவர் இறந்தே போய் விட்டார்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இந்த பிள்ளைகள் இடத்துல நம்ம எச்சரிக்கை கூட பயமா இருக்குது. ஏன்டா சர்ச்சுக்கு வரலன்னு கேட்கறதுக்கு கூட பயமா இருக்குது. ஆகவே இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த அவர்களுக்காய் செபிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம் சோதரம் 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 சோதரம். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் எல்லாம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் எல்லாம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணலாம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் சோதரம். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். மணி finish.